மீண்டும் இன்று இரவு உங்கள் அனைவரையும் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே யார் நீங்கள் என் உடம்புல ஒரு தீராத வியாதி என்று சொல்வீர்களோ, எவ்வளவு மாத்திரை மருந்துகளை உபயோகப்படுத்திட்டு இருக்கான வியாதி குணமடையவில்லை, எனக்குள்ளே குணமாக்குதல் இல்லை என்று நீங்கள் சொன்னால் தெரிந்து கொள்ளுங்கள், அந்த வியாதியின் பின்பாய் ஒரு ஆவிக்குரிய தாக்கம் உண்டு. அடையாளங்கள் இதோ நீங்கள் பார்க்கும்படியா. உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தோன்றுகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? இப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதை போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில் ஆவிக்குரிய அடையாளங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் விடுதலை பெறுவது சாத்தியமா? மிக உண்மை, நிச்சயமா. பிசாசின் கிரியைகளை அழிக்க தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று பைபிள் சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருளின் கிரியைகளை அழிக்கும்படிதான் உலகத்துக்கு வந்தார். அதுதான் ஒவ்வொரு நாள் ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள், நீங்கள் எந்த நம்பிக்கையை சேர்ந்தவரா இருந்தால், எந்த வாழ்க்கை பின்னணியை சேர்ந்தவரா இருந்தால், போராடி கொண்டிருந்தால் ஒரு வியாதியோடு, ஒரு பிரச்சனைகளோடு, உங்களுக்கு தெரியல என்ன செய்யணும். இந்த சாட்சியை பாருங்க, சாட்சியை கவனிங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையை போல இருக்கலாம். இவர்கள் செய்ததை நீங்கள் செய்யக்கூடுமானால் மக்களே, இவர்களுக்கு நடந்தது உங்க வாழ்க்கைக்கு ஏன் நடைபெற முடியாது? ஆண்டவர் நேற்று இன்றும் என்று மாறார். இவர்களுக்கு செய்ததை கண்டிப்பாய் அவர் உங்களுக்கு செய்வது சாத்தியம். இதோ இந்த சாட்சி உங்கள் வாழ்க்கை மாற்றத்தினுடைய ஆதாரத்தை உங்களுக்கு காண்பிக்கும். என் பேரு சாண்ட்ரா ஹாரிலால். நான் 20 வருஷமா மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருந்தேன். என்னுடைய மன அழுத்தமானது எனக்கு குழந்தையில இருந்தே உருவாச்சு. நான் எங்க அம்மாவோட இருந்தேன். நானும் எங்க அம்மாவும் எங்க தங்குறதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. பல நேரங்கள்ல நாங்க ரோட்டு பக்கத்துல தான் இருப்போம். சில நாள் ராத்திரிகள் பாலத்துக்கு அடியில தூங்குறதுக்கு முயற்சி செய்வோம். சில சமயம் எங்க அம்மா செய்தித்தாள்லாம் வித்திருக்காங்க. சில நேரத்துல கம்பெனி வாசல்ல, கம்பெனிக்குள்ளாக நாங்க தூங்குவோம். ஏன்னா நாங்க மக்கள் இடத்துல இருந்து எங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக. பகல் முழுவதும் ரோடு தான் என்னுடைய வீடா இருந்தது. ராத்திரியில கம்பெனி தான் எங்களுடைய வீடா இருந்தது. என்னை பாக்குற மக்கள் என்ன குழந்தைன்னு நினைச்சு எனக்கு நிறைய உணவுகள் கொடுப்பாங்க. எனக்கு ஏதாவது கொடுக்க விரும்புவாங்க. பகல் நேரத்துல நான் தோட்டத்துல தூங்குவேன், ரோட்ல இருப்பேன். நானும் எங்க அம்மாவும் சில நேரத்துல ராத்திரி ஆவற வரைக்கும் நாங்க அந்த இடத்துல தங்கி இருப்போம். இது எனக்கு உண்மையாவே அவமானத்தை கொடுக்கும். ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அங்க இருக்கிற ஸ்கூல் பிள்ளைகள் அங்க கடந்து போகும்பொழுது நான் நடிப்பேன். இந்த மாதிரி நான் யாருக்கோ காத்துட்டு இருக்க மாதிரி நான் அதை காமிச்சுக்க விரும்ப மாட்டேன். நான் அங்கதான் தங்கி இருக்கேன்னு. ஆனா எங்க அம்மாவுக்கு யாருமே அவங்களுக்கு அன்பை காமிச்சது கிடையாது. அவங்க கூட இருந்த நாட்கள்ல எனக்கு அவங்க அன்பை செலுத்தினது கிடையாது. இன்னும் சொல்ல போனா என்னை துன்புறுத்துவாங்க. எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. என்கிட்ட இருக்கிறதும் பிடுங்கப்படுறதா இருந்தது. ஸ்கூலுக்கு போறது கூட எனக்கு மிகவும் கஷ்டமா இருந்தது. இன்னும் சொல்ல போனா நான் அவங்களால நிறையவே துன்புறுத்தலுக்கு ஆளானேன். அதனாலதான் நான் அதை சொன்னேன். அவங்களுக்கு யாருமே அன்பு செலுத்தினது கிடையாது. அதன் காரணத்தினாலதான் அவங்க என் மேல அன்பா இல்ல. இதுதான் என்னுடைய சூழ்நிலையா இருந்தது.
என்னுடைய தாயாருடைய துன்புறுத்தல் நிமித்தமா நான் வீட்டை விட்டு ஓடினேன். நான் ஒரு உறவுல ஈடுபட்டேன். அந்த உறவும் கூட ரொம்பவும் தவறானதா இருந்தது. துன்புறுத்தக்கூடியதா இருந்தது. ஏன்னா அந்த ஆள் போவாரு, வெளியே போய் குடிச்சிட்டு வருவாரு, என்னை பணம் கேட்டு அடிப்பாரு, துன்புறுத்துவாரு, சூடு வைப்பாரு, ரொம்பவும் கொடுமை செய்வாரு. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரி எனக்கு நடக்கும். அவர் குடிச்சிட்டு வருவாரு, என்னை போட்டு அடிப்பாரு, முடிச்சதும் தூங்கிடுவாரு. நான் ஏதாவது சமைப்பேன், அதை எடுத்து என் மூஞ்சுக்கு நேரா வீசி அடிப்பாரு. எனக்கு சாப்பிட எதுவும் தர மாட்டாரு, எனக்கு உணவு அளிக்க மாட்டாரு. அவருக்கு ஏதாவது தேவைன்னா என்னை பயன்படுத்திப்பாரு. பல நாட்கள் நான் ரூம்குள்ள அடைக்கப்பட்டவளா என்னை பூட்டி வச்சிருந்தாரு. இதன் காரணமா நான் ரொம்ப அதிக மன அழுத்தத்துக்கு உள்ளானேன். அதனால நான் என்ன மறிச்சுக்கணும்னு நினைச்சேன். நான் கீழே போனேன், ஏதாவது கிடைக்குமா என்ன மறிச்சுக்கிறதுக்குன்னு யோசிச்சேன். ஏன்னா நான் உண்மையாவே சாகணும்னு நினைச்சேன். நான் என் வாழ்க்கையில மிகவும் சோர்ந்து போயிட்டேன். நான் போனேன், கிருஷ்ணால் எடுத்து குடிச்சிட்டேன். அதனால 2 நாள் நான் வியாதிப்பட்டு இருந்தேன். இந்த துன்புறுத்தப்பட்ட உறவுல இருந்து நான் என்ன விலக்கிக்கணும்னு நினைச்சேன். அதை விட நினைச்சேன். இந்த உறவின் மூலமா எனக்கு ஒரு குழந்தை இருந்தது. இந்த உறவை நான் விட்டுட்டு நான் தனியா வாழ விரும்பினேன். ஆனாலும் கூட நான் இன்னமும் மன அழுத்தமா தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு அன்பு செலுத்தவோ அக்கறை செலுத்தவோ யாருமே இல்ல. இதன் காரணமா நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான நண்பர்களை சேர்த்து கொண்டேன், குடிக்க போனேன். சொல்ல போனா ஒவ்வொரு நாளும் குடிப்பேன். பல நேரத்துல நான் குடிச்சிட்டு ரோட்ல கூட விழுந்து கிடப்பேன். மேலும் நான் இன்னொரு உறவுல ஈடுபட ஆரம்பிச்சேன். என் கணவரும் குடிப்பாரு, நானும் குடிப்பேன்னு தெரியும். நாங்க 2 பேருமே சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சோம். பல பிரச்சனைகள் உருவாச்சு, சண்டைகள் உருவாச்சு. இந்த உறவிலும் எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சது. ஆனாலும் என்னுடைய மன அழுத்தம் என்னை விட்டு எங்கேயுமே போகல, அது அங்கதான் இருந்தது. ஒரு நாள் நான் வீட்ல இருக்கும் பொழுது டிவி ப்ரோக்ராம் பார்த்தேன். அப்பதான் பாஸ்டர்ஸ் நான் டிவில பார்த்தேன். உண்மையா சொல்லணும்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சது. இவங்களால எனக்கு உதவி செய்ய முடியும்னு நான் நம்பினேன். உடனடியா நான் அவங்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டேன். அவங்க எனக்கு ஆலயத்துக்கு வரும்படி அறிவுரை கூறினாங்க. இந்த ஆலயம் பக்கத்துல இருக்கோம், நீங்க அந்த ஆலயத்துக்கு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆலயத்துக்கு போயிருந்தேன். பாஸ்டருக்கு என்னோட பிரச்சனையை விளக்கி சொன்னேன். நான் பார்த்தேன் எல்லா மக்களுமே என்ன மாதிரிதான் ஒரு நாள் இருந்திருக்காங்க. என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரியாகத்தான் இருக்கணும்னு நான் நினைச்சேன். நான் ஆலயத்துக்கு வந்து அங்க சொல்ற போதகத்தை பார்க்கும்போது நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, ஆண்டவர் நமக்கு சிறந்த வாழ்க்கை கொடுக்க தயாரா இருக்காரு. நான் வாழ்ந்துட்டு இருக்க இந்த பழைய வாழ்க்கைய தேவன் ஒருபொழுதும் விரும்பலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் கத்தி எடுத்துட்டு அவர் பின்னாடி ஓடி இருக்கேன். அவர் குடிச்சிட்டு வரும்போது சண்டை போட்டிருக்கேன், அடிச்சிருக்கேன், துன்புறுத்தி இருக்கேன், பேசியிருக்கேன், திட்டி இருக்கேன். 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா குடிச்சிருக்கோம். பிள்ளைகளும் அந்த இடத்துல இருந்தாங்க. இந்த காரணத்தினால பிள்ளைகளும் மிக கஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. என்னை சுத்தி என்ன நடக்குதோ என் பிள்ளைங்க எல்லாவற்றையும் பார்த்திருக்காங்க. நான் வெள்ளிக்கிழமை தொடர் சங்கிலி ஜபத்துக்கு போனேன். தொடர்ந்து தொடர் சங்கிலி ஜபம் செஞ்சேன். வெள்ளிக்கிழமையில என் விடுதலைக்காக தேடினேன். ஏன் விடுதலைக்காக தேடினேன், பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெரிஞ்சுக்கிட்டு அவரை குறிச்சு தேடினேன். நான் பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய கணவரை நான் ஊக்கப்படுத்தின ஆலயத்துக்கு வரும்படி. அவரும் அவருடைய விடுதலைக்காக தேட ஆரம்பிச்சாரு. தேவனுடைய பிரசன்னத்தையும் தேட ஆரம்பிச்சாரு. அதன் பிற்பாடு எங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமா மாற்றப்பட்டது. இன்னைக்கு நான் முற்றிலுமா விடுதலையாக்கப்பட்டிருக்கேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், சமாதானம் உடையவளா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், ஆசீர்வாதமா இருக்கேன். இப்ப நான் சமாதானத்துல இருக்கேன். இனிமேலும் மன அழுத்தத்துல இல்ல, இனிமேலும் துன்புறுத்தப்படுற உறவுல இல்ல. ஏன்னா நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட உறவுல இருக்கேன். இனிமேலும் நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இல்ல, குடிப்பழக்கமுடைய நண்பர்கள் என் மத்தியில இல்ல. எனக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இருக்கு. அவரே என்ன பாதுகாக்கிறவரா இருக்காரு. ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை இருக்கீங்களா? தேவன் உங்களுக்காக உதவி செய்ய தயாரா இருக்காரு. நீங்க வாங்க. எப்பேற்பட்ட மன அழுத்தமா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆலயத்துக்கு வாங்க. உங்களுக்காக உதவி செய்ய ஒருத்தர் இருக்காங்க. மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியில வரவேற்கிறேன். மக்களே, எந்த வாழ்க்கை மாற்றத்தினுடைய சூழ்நிலையாய் நீங்கள் எதிர்பார்ப்போட இருந்தாலும் சரி, புரிந்து கொள்ளுங்கள், தேவனாக கூடும். எனவேதான் பலதரப்பட்ட சாட்சி இந்த நிகழ்ச்சியில் முன்வைக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையில் எந்த கட்டமா இருந்தாலும் தேவன் அற்புதங்களை செய்ய முடியும். சரீர ஆரோக்கியம், குடும்ப சூழ்நிலை, ஆவிக்குரிய பாதிப்பு, பொருளாதார நெருக்கடி அல்லது பாவத்தினுடைய கட்டுகள், சில பலவீனத்துக்கு நீங்க பாதிக்கப்பட்டவரா இருக்கலாம், அல்லது முன் கோபத்தால் பாதிக்கப்பட்ட ஒருத்தரா இருக்கலாம், வெறுப்புணர்ச்சியால பாதிக்கப்பட்ட ஒருத்தரா இருக்கலாம், மன அழுத்தத்துல பாதிக்கப்பட்ட ஒருத்தரா இருக்கலாம், சனிப்பான ஒரு வாழ்க்கை, விரக்தியான ஒரு வாழ்க்கை நிலைமையில இருக்கலாம். எதுவாயின் உங்களுக்கு கண்டிப்பாய் பதில் உண்டு. உங்கள் கவலைகள் நிறுத்தப்பட முடியும். நீங்கள் எங்களோடு விசுவாசத்தை ஒன்றிணைத்தால் தேவன் வார்த்தையின் அடிப்படையிலே உங்கள் வாழ்க்கை மாற்றம் கண்டிப்பாய்
சாத்திய மக்களே. எனக்கு ஒரு நல்ல வீடு இருந்தது, அருமையான கட்டில் மெத்தை உணவு இருந்தது. இப்போது நான் இந்த குளிர் தரையில் படுத்துட்ருக்கேன், சாப்பாடு இல்லாமல் ஒரு கார்ட்போர்டு அட்டை மேலே. என் பெயர் Fabrício Vital do Carmo. எனக்கு 41 வயதாகுது. நான் 2000 யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்தேன். அப்போ எனக்கு 18 வயசு இருக்கும். மன அழுத்தத்தோடு இப்படியே தான் நான் ஆலயத்துக்கு வந்திருந்தேன். நான் கூட்டத்துக்கு வந்த முதல் நாளே நான் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், பாஸ்டர் நான் தண்ணியில் ஞானஸ்தானம் பெற விரும்புகிறேன். அப்போவே நான் தண்ணியில் ஞானஸ்தானம் எடுத்தேன். நான் ஊழிய பணி குழுவில் கலந்துக்கிட்டேன். 10 மாதத்தில் நான் துணையாளராக உதவியாளராக உயர்த்தப்பட்டேன். அதுக்கு என்ன பொறுப்பாளராக போட்டார். பாஸ்டர் சொன்னார், பார்த்துக்கோ, நீ தான் அந்த ஊழிய பணி குழுவை பார்த்துக்க போகிற. எனக்கு திருமணம் ஆகி 1 வருஷம்தான் இருக்கும். நான் என்னுடைய சொந்த கார் வாங்கினேன். எல்லாமே எனக்கு ஒழுங்காக நடந்தது. நான் செழிப்பாயிட்டே போக தொடங்கினேன், செழிப்படைஞ்சேன். எல்லாமே எனக்கு நல்லா அருமையாக போயிட்டு இருந்தது. அப்போ தான் அந்த நேரம் என் விசுவாசத்தில் நான் குளிர்ந்து போக தொடங்கினேன். முன்னாடி நான் செஞ்ச மாதிரி நான் தேவனுக்கு முக்கியத்துவம் தரல. நான் கவனம் செலுத்துறது ஃபுல்லாக என்னுடைய வேலை தான். நான் சொன்னேன், இல்லை என் வேலை தான் முக்கியம், நான் வேலை செய்யணும். நான் வேலை மேலே கவனம் செலுத்திட்டு இருந்தேன். நான் வேலைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்தேன். நான் கூட்டங்களை தவற விடக்கூடிய ஒருவனாக மாறினேன். புதன்கிழமை கூட்டங்களை தவற விட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கள் கூட நான் தவற விட தொடங்கினேன். போதகர் என்னை திரும்ப ஊழியத்துக்கு அழைச்சார். நான் போகலை. நான் சம்பாதிக்கணும். எனக்கு பணம் தேவை. நான் பணம் சம்பாதிக்கணும். நான் அருமையாக ட்ரெஸ் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸுங்களோடு இருக்கணும். இதான் என் வாழ்க்கை லட்சியமாக இருந்தது. நான் தசமபாவத்தில் உண்மையாக இருக்க வேணாம்னு நினச்சேன். நான் துணையாளங்கிட்டே சொன்னேன், பாருங்கள், நீங்கள் செழிப்படைகிறதுக்கு தசமபாவத்தில் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உலகத்தில் உள்ள மக்கள் மேலே கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். ஏன்னா என்னோட கூட அநேக உலகத்தில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க, உலக சம்பந்தமானவங்க. அவங்க தசமபாகம் தராமலே என்னை விட அதிகமாக செழிப்படையக்கூடியவங்களாக இருந்தது நான் பார்த்தேன். அவங்க புது கார், புது ட்ரக்கில் போகும்போது நான் அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டேன், பொறாமை கொண்டேன். அந்த பெருமை எனக்குள்ளே இருந்தது. ஒரு துணையாளராக நல்ல பார்வையோடு இருக்கிறதுக்கு பதிலாக நான் பெருமையாக கெட்ட பார்வையோடு மாறினேன். அப்போ என் திருமண வாழ்க்கை மோசமான நிலைமைக்கு செல்ல தொடங்கிச்சு. என் மனைவி என்ன ஆலயத்துக்கு கூடுவாங்க, ஆலயத்துக்கு போகலாம் வாங்க. ஆனால் நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட உள்ள என் உறவு கீழே போயிட்டே இருந்தது. அந்த அளவு கீழே போயிட்டே இருந்தது. நான் சுத்தமாக அவளை பற்றி கவனம் கொடுக்கல. என் மனைவியை பற்றி, மனைவி இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு எல்லா நேரம் வேலை மேலே மட்டும்தான் என் கவனம் இருந்தது. என் திருமணம் அவ்வளோ ஒற்றுமையான அருமையான ஒன்றா இருந்தது. ஆனால் பிற்பாடு அப்படி இல்லை. நான் ரொம்ப மோசமடைய தொடங்கினேன். ஒரு நாள் போதர் கூட்டம் என்ன கேட்டார், என்ன ஆச்சு உனக்கு? நீ துணையாளர் கூட்டங்கள்லாம் கலந்துக்கிட்டு கிடையாது, இனிமேலும் நீ புதன்கிழமை கூட்டங்களுக்கு வரதில்லை, என்னாச்சு? என்கிட்ட பேசு, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சில சின்ன விஷயம் தான் என்னுடைய வேலையில். பாருங்கள், பெருமை எந்த அளவு என் கண்ணை மறைச்சது. நான் எதையும் அவர்கிட்ட வெளிப்படையே சொல்ல, எதுவும் இல்லை பாஸ், எதுவும் இல்லை பிஷப். நான் என் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தேன். என்னுடைய துணையாளர் டையை எடுத்தேன். நான் ரொம்ப பெருமையாக போனேன், அந்த டையை நான் அவர்கிட்ட திரும்ப கொடுத்துட போகிறேன் அப்படின்னு. நான் மனம் திறந்து எதையும் பேசலை. நான் எந்த உதவியும் அவர்கிட்ட கேட்கல. அந்த நேரம் என்னை விட்டு ஒரு பெரிய பாரம் வெளியே போயிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், அவ்வளோதான், இது போதும், எனக்குள்ளே இனிமேல் பாரம் இல்லை. இனி நான் துணையாளர் மீட்டிங் போகலை, நான் எதுவும் செய்யலை அப்படின்னா நான் யாருக்கும் எந்த விதமான ஒரு விளக்கமும் கொடுக்க கடமைப்பட்டவன் கிடையாது. நான் யாருக்கும் எந்த விளக்கம் தர வேண்டிய அவசியம் இல்லை. நான் இனியும் பைபிள் படிக்கலை. நான் ஜெபம் பண்ணாமல் போயிட்டேன். நான் ஜெபம் பண்ணுறதே இல்லை. நான் தசம பாகத்தை எடுக்கிறவனாக இருந்தேன். என்னால் எதையும் விற்பனை செய்ய முடியல. நிறைய செக்குங்க பவுன்ஸ் ஆகிடுச்சு. அதுக்காக நிறைய சார்ஜஸ் அது பவுன்சிங் சார்ஜஸ் நிறைய நான் கட்ட வேண்டியிருந்தது. நான் அந்த வீட்டில் ஒரு இந்த சேரை எடுத்து அப்படியே நான் தூக்கி ஒரு ஓரமாக எரிஞ்சேன். அந்த சேரை நான் ஒருபோது என் மனைவிக்கு துரோகம் பண்ணுதில்லை. ஆனால் நான் சேரை தூக்கி எரிஞ்சு என் மனைவியோட சண்டை போட்டு அவர் அழுதுட்டு இருந்தால் நான் பாட்டுன்னு வெளியே கிளம்பிட்டேன். நான் பிரிய போகிற சொல்லிட்டு என்னோடய சூட்கேஸ் எடுத்துகிட்டு என் மனைவி அப்படியே விட்டு நான் என் ஃப்ரெண்டோட பஸ்ஸில் நான் அப்படியே கிளம்பிட்டேன். நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், மரிவானை வாங்கு போதை அடிக்கிறதுக்காக. அவன் சொன்னான், கஞ்சாவா? இந்த கஞ்சாவா? இல்லை, நீ ஆலயத்துக்கு போகிற, எப்படி நீ இந்த கஞ்சா எடுத்து பிடிக்கணும்னு சொல்கிற? இல்லை, நீ செய்யக்கூடாது. நான் கஞ்சா அடிக்க போகிறேன்னு சொல்லி நான் கஞ்சா அடித்தேன். எனக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் ராத்திரி கடந்து அதிக நேரம் நான் கஞ்சா அடிச்சுட்டு இருந்தேன். அப்போ கிராக்கை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு புத்தி தெளிவு ஏற்பட்டது. என் கண்ணில் இருந்து துரும்பு கீழே விழுந்தது. ஆனால் அது ஏற்கனவே காலதாமதம் ஆகிடுச்சு அப்படின்னு நான் உணர்ந்தேன். நான் இங்கே அங்கமாக சுற்றி திரிஞ்சிகிட்டு இருந்தேன். அது எனக்கு பழக்கமாகிடுச்சு. தெருவில் படுத்து தூங்குறது எனக்கு பழக்கமாகிடுச்சு. நான் அப்படியே குளிக்காதவனா அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். அது எனக்கு பழக்கமாகிடுச்சு. 3, 4, 5 நாட்கள் கூட நான் சாப்பிடாமல் அப்படியே இருந்தேன். நான் சில ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு போயிருந்தாங்க, எனக்கு சாப்பாடு கேட்டு. சில வீடுகளுக்கு போயிருந்தேன், சாப்பாடு கொடுக்க சொல்லி கேட்டு. வீட்டுக்கு வரும்போது என்னுடைய கதவு கிட்ட வரும்பொழுதே என்னால் அவர்கிட்ட கூட போக முடியாது. ஏன்னா அவருடைய உடம்புல அந்த அளவுக்கு ஒரு துர்நாற்றமானது இருக்கும். என்னால் கிட்ட கூட போய் பேச முடியாத அளவுக்கு 15 முறை அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதற்கு பிற்பாடு அவர் வீட்டுக்கு திரும்ப வந்தார். ஆனால் யாருமே இந்த இடத்துல இல்லை அவரை பார்த்துக்கிறதுக்காக. எனக்குள்ளாக இப்படிப்பட்ட யோசனை கூட இருந்தது, இனிமேல் நான் இறுதிச் சடங்குக்கு நடக்க வேண்டியதை பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா எனக்குள்ளாக இப்படி தோணுச்சு, ஒரு நாள் நான் செய்தி கேள்விப்படுவேன், ஃபேபிஸோ அவர் இறந்துட்டாருன்னு.
நான் அப்படியே அழுதுகிட்டே இருக்கேன். அந்த பாடல் எனக்கு ஞாபகம் இருக்குது. பிஷப் கிரேவல் அவருடைய பாடல். குளிர் இரவில் தனிமையிலே நான் நினைவு கூறுகிறேன், அதிகாலையில் கர்த்தரை தேடியதை, கர்த்தருடைய வீட்டில் இருந்ததை, நான் கர்த்தருடைய வீட்டில் அவரோடு இருந்த சமயம், அந்த நேரம் எனக்குள்ள சமாதானம் இருந்தது. Eu tinha paz, tanta calma em minha alma. புரிஞ்சுதா? என் ஆண்டவர் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்தது, எனக்கு சமாதானம் இருந்தது, எனக்கு சாப்பாடு இருந்தது, மெத்த கட்டில் இருந்தது, அருமையான படுத்து உறங்கும்படி. இப்போ நான் அந்த குளிர் தரையில் இங்கே கார்ட்போர்ட் பாக்ஸில் படுத்துக்கிட்டு எனக்கு ஞாபகம் இருக்க, ஒரு நாள் அந்த இடத்தினுடைய ஆலயத்தில் நான் இருந்தபொழுது, அந்த ஆலயத்தின் பக்கத்தில் அங்கே இருந்த ஒரு பார், அங்கே குடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு மனுஷர் இருந்தார், அங்கே ஒரு சைக்கிளில் அவர் நின்றுட்டு இருந்தார். நான் அவரை பார்த்தோன்னே நினச்சேன், நான் இவர்கிட்ட இருந்து இந்த சைக்கிளை திருடி நான் போய் ட்ரக்ஸ் வாங்க போகிறேன், போதை வாங்க போகிறேன். நான் அவரோட சண்டை போட போனேன், அவரை அடித்து கீழே தள்ளு. நான் கண்டிப்பாக அந்த நேரத்தில் அசுத்தத்தால் பிடிக்கப்பட்ட ஒருத்தனாக தான் இருந்தேன். அவர் கீழே விழுந்தார். நான் உடனே ஓடி பாருக்குள்ளேருந்து ஒரு கத்தி எடுத்தேன். நான் இன்றைக்கி இந்த ஆளை கொல்ல போகிறேன். இந்த நேரம் மூணு போலீஸ் கார் அங்கே வந்தது. ஏன்னா மக்கள் பார்த்தாங்க நான் அவரோட சண்டை போட்டுட்ருக்குது. நான் உடனே நேராக ஆலயத்துக்குள்ளே ஓடிட்டேன். நான் ஆலயத்துக்குள்ளே போய் உட்காந்து அழ தொடங்கினேன். சேர் மேலே என் 2 கையும் வச்சு அப்படியே குனிஞ்சு நான் அழுதுகிட்டே இருந்தேன் தொடர்ந்து. இப்போது அந்த பாஸ்டர் வந்தார் என்கிட்ட பேசும்போது. ஏன்னா அந்த பாஸ்டர் என்னை முன்னாடி நான் தெருவில் இருக்கும்போது பார்த்துருக்கேன். நான் அழுதுகிட்டு இருந்தேன். அவர் வந்து என்கிட்ட பேசினார். அவர் கேட்டார், ஏன் நீ அழுதுகிட்டு இருக்க? நான் சொன்னேன், நான் அழுதுகிட்டு இருக்கேன், ஏன்னா நான் சாக போகிறேன், நான் நரகத்துக்கு போகிறேன். அவர் சொன்னார், இல்லை நீ சாக மாட்டேன். அவர் பீடத்தை நோக்கி அவருக்கு விரலை காமிச்சார். இல்லை, நாங்கள் போகிறோம், நம்ம தேவனை தேட போகிறோம். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நான் அதிகமாக தேவனை தேட போகிறோம். நீ இங்கே இருக்க போகிறேன். எனக்கு இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று ஆச்சு. நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். நான் மன அழுத்தத்தோடு இருந்தேன். பிற்பாடு நான் அசுத்தத்தால் பிடிக்கப்பட்டோம். நான் தரையில் விழுந்து கரங்களை பின்னாடி மடக்கிக்கிட்டு, எப்படி ஒருத்தர் அசுத்தத்தால் பிடிக்கப்பட்ட ஒருவராக மாறுறாரு, நீ எனக்கு என்ன செய்தியோ அதை செய்து காமி. இங்கே பாருங்கள், இப்போ இவர் என்ன செய்கிறார். கண்கள் மூலமாக 15 வருஷமாக அந்த உலகத்தினுடைய மூட்டை எனக்குள்ளே இருந்தது. இந்த உலகத்தின் மூட்டை 15 வருஷமாக எனக்குள்ளே இருந்தது. அதை நான் வெளியே தூக்கி எறியறது ரொம்ப கடினமாக இருந்தது. கண்டிப்பாக நான் தேவனால் பிறந்தவனாக மாறினா மட்டும்தான் அதை செய்ய முடியும். நான் உண்மையாக புது மனுஷனாக மாற விரும்புகிறேன். நான் இனிமேல் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒருவனாக இருக்க விரும்பலை. நான் போய் குளிக்கிறதுக்கு ஒரு இடம் பார்த்தேன், இடம் கண்டுபிடிச்சு நான் அந்த கிராக்கு போதை பயன்படுத்துறதை நிறுத்தினேன். என் எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் அது முடியாத ஒன்றா இருந்தது. அந்த நேரம் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. நான் ஒரு வாய்ப்பாக அதை பார்த்து, நான் எதை தேவன்கிட்ட தேடிட்டு இருக்கணும், அதை நான் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக. நான் எதை தேடிட்டு இருக்கேன்? நான் தேவனை பிரியப்படுத்தும்படி தேடிட்டு இருக்கேன். தேவனுடைய பிள்ளையாக மாற, உலகத்துடைய காரியங்கள் இனியும் என்னை ஏமாற்றாதபடி, மோசம் போக்காதபடி. நான் அப்போ தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் என்னை முழுமையாக ஈடுபடுத்த தொடங்கினேன். என் பண வாழ்க்கைக்காக நான் கேட்கல, என் திருமண வாழ்க்கைக்காக நான் கேட்கல. நான் சொன்னேன், உங்களை பிரியப்படுத்த என்னை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அதாங்க என் விண்ணப்பம். நான் அந்த நிகழ்ச்சியை கவனத்தோடு எடுத்துக்கிட்டேன். நான் உண்மையான உறுப்பினராக மாறினேன். தசங்க பாகத்தில் உண்மை தன்மையாக மாறினேன். நான் விடுதலையாக்கப்பட்டேன். எனக்கு நினைவிற்கு இனிய நான் அசுத்தாவினால் வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒருவனாக இல்லை. நான் தானியல் உபவாசத்தில் என்னை ஈடுபடுத்தினேன். அந்த உபவாசத்தில் முழுமையாக நான் என்னை அர்ப்பணித்தேன். நான் முன்பு இதுவரைக்கும் தேவனை தேடாத அளவுக்கு என் முழு ஆத்மாவோடு நான் தேவனை தேடினேன். என் முழு பலத்தோடு நான் பரிசுத்தாவியால் அபிஷேகிக்கப்பட்டேன். நான் சொன்னேன், எனக்கு தேவன் வேணும், நான் தேவனை அறியணும். அதுதான் நடந்தது. நான் அந்த நாளில் தேவனை சந்தித்தேன். நான் சீஷர்கள் கூட்டம் சனிக்கிழமை அன்னைக்கு நான் அபிஷேகிக்கப்பட்டேன். அந்த நாளை ஒருபொழுதும் என்னால் மறக்க முடியாது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையினுடைய குணாதிசயம் எனக்கு இருக்குது. என்னுடைய எண்ணம், என்னுடைய ஆத்மாவுடைய ரட்சிப்பு மட்டும்தான். நான் கிராக் போதையிலிருந்து விடுதலையானேன். நான் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு வியாபாரம் டீலர் செய்யக்கூடிய ஒருவராக மாறுறேன். நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. என் பண வாழ்க்கையினு எனக்கு முக்கியம் கிடையாது. நான் என்னுடைய விற்பனையை பற்றி கூட அதிகமாக கவலைப்படலை. ஆனாலும் தேவன் என்னை அந்தளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். எனக்கு நிறைய விற்பனை சம்மந்தமான வியாபாரம் தான் நான் செய்கிறேன். எனக்கு நிறைய விற்பனைகள் ஆகுது. நான் எல்லோருக்கும் அதை டெலிவரி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் வருஷத்தில் நுழையும் பொழுதே விற்பனை செய்துகிட்டே இருக்கிற ஒருத்தனாக தான் நான் நுழைகிறேன், நிறைய ஆர்டர்களோடு. நான் அந்த வசனத்தை நினைவு கூறுறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்ற எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமாம், அதில் சொல்லப்பட்ட மாதிரி மற்ற எல்லாமே எனக்கு மற்றது தான். அது எதுவுமே எனக்கு முக்கியமானது கிடையாது இனிமேலும். இன்னைக்கு மக்கள் ஃபேபிசோவை பார்க்குறாங்க, ஆனால் அவங்க ஒருபொழுதும் நம்ப மாட்டாங்க இது முன்னாடி இருந்த ஃபேபிசோவான்னு.
இது ரொம்பவே தெளிவாக இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்குது. அதாவது அவர் மாறிட்டார், அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்குன்னு. என்னுடைய நோக்கம் இப்பொழுது தேவன் தான். என்னுடைய நோக்கம் ஆத்துமாக்கள். என்னுடைய விருப்பம் ஆலயத்தில் இங்கே இருக்கிறது, இயேசுக்காக வேலை செய்து கொண்டிருப்பது. எனக்கு உண்மையாக சந்தோஷத்தை கொண்டு வந்தது எதுவென்றால், நான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். நான் உண்மையிலே தேவனுடைய ஒரு பிள்ளையாக மாறியிருக்கேன். இந்த நேரம் இந்த சாட்சியை கூர்ந்து கவனித்த நீங்கள் எந்த அளவு தேவன் அற்புதமானவர் என்பதை மறுக்க முடியாது. நிச்சயமாய் நான் உங்களிடத்தில் முன்வைக்க விரும்புகிற கேள்வி என்னவென்றால், இப்படிப்பட்ட ஒருத்தர் வாழ்க்கை மாற முடியுமா? ஏன் உங்க வாழ்க்கை மாற முடியாது? நீங்க ஒருவேளை சொல்லலாம், நான் நம்புறேன் என் வாழ்க்கை மாற முடியும். நான் கண்டிப்பா இந்த நம்பிக்கை நல்லது, இந்த நம்பிக்கை உற்சாகத்துக்குரியது. ஆனால் நேற்று யார் நிகழ்ச்சியில் என்னோடு இணைத்திருந்தீர்களோ, என்னுடைய ஆவி தாவி உங்களுக்கு வெளிப்படுத்தின வார்த்தை வெறும் நம்பிக்கை. அதாவது ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்கிற வெறும் நம்பிக்கை மட்டும் போதுமானது இல்லை. அந்த நம்பிக்கையினுடைய செயல்பாடு அவசியம். செயல்தான் வாழ்க்கை மாற்றத்துக்கான அடித்தளம். எனவேதான் யாக்கோபு சொல்லுகிறார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இனி எதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும்? நம்புகிறேன் என்று நீங்கள் சொன்னால் அந்த நம்பிக்கையை நடைமுறைப்படுத்துங்க. ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், நான் என்ன செய்வது என் வாழ்க்கை மாற்றம், எனக்கு ஒரு ஆலோசனை வேண்டும், வழிகாட்டுதல் வேண்டும். அவர் கொடுப்பார். ஒருவேளை உங்களால் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் அவருடைய பிரசனத்தை அணுகுங்கள். தேவன் உங்களுக்கு தெளிவாக்குவார். எப்படி அவர் செயல்பட வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்க அதை செயல்படுத்தும் போது, அப்படி செய்யும் போது கண்டிப்பாய் உங்கள் வாழ்க்கை மாறாதிருப்பது நண்பர்களே சாத்தியம் அற்ற ஒரு விஷயம், முடியாத விஷயம். கண்டிப்பா உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். இந்த ஆசீர்வாதமான சாட்சி உங்களுக்கு இன்னொரு ஆதாரமா இருக்கு. என்னுடைய பேர் ராணி நொரோரை. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு 2019 வந்தேன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்னாடி என்னுடைய மாத விடாயில எனக்கு பிரச்சனையானது இருந்தது. அதாவது ஒரு 3 வருஷமா எனக்கு மாதவிடாய் நிற்காம போன காரணத்தினால நான் எப்பொழுதுமே அனுசரணையா இருந்தேன். நான் ரொம்ப ஒல்லியாக ஆரம்பிச்சிட்டேன். இதனால நான் எப்பொழுதுமே என்னுடைய உடம்புல இருந்த ரத்த அழுத்தம் கீழான நிலையில இருந்தது. இதே மாதிரி சூழ்நிலை தொடர்ந்து இருக்கும்பொழுது என்னை ஐசியூல அட்மிட் பண்ணிட்டாங்க. இது தொடர்ந்து இப்படியாகவே நடந்துட்டு இருந்தது. ஏன்னா என்னால எதுவுமே செய்ய முடியல இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு. இந்த பிரச்சனையினால நான் அநேக பணம் மருத்துவமனையில செலவழிச்சேன். அதாவது ஏறக்குறைய ஒவ்வொரு மாதமும் நான் 3000 செலவு பண்ண வேண்டியதா இருந்தது. நான் ஒரு 1.5 வருஷமா தொடர்ந்து ஒரே டாக்டர் கிட்ட போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய மாதவிடாய் அதிகமா போன ஆரம்பிச்சதுனால அந்த நேரம் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். எனக்கு சுயநினைவே இல்லாம போயிடுச்சு. ஒரு 5 நாள் பிற்பாடு தான் எனக்கு நினைவே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்ன ஆச்சுன்னு. நான் அந்த நேரம் கண்ணு முழிச்சு டாக்டர் கிட்ட கேட்டேன், நான் எப்படி இங்க வந்தேன்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, நீ அந்த 4 நாளுக்கு முன்பாகவே மயக்கம் போட்டு விழுந்துட்ட. 4 நாளா நீ எழுந்துக்கவே இல்லை, எதுவுமே சாப்பிடல. 4 நாளுக்கு பிற்பாடு மட்டும்தான் உன்னால எழுந்துக்கவே முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சூழ்நிலைக்கு பிற்பாடு தான் எனக்கு தெரிய வந்தது என்னுடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு. இந்த சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய நண்பர் மூலமாக. நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி வியாதியில இருக்கிறதுனால அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உனக்கு இருக்கு அப்படின்னு. அவங்களும் சொல்லியிருந்தாங்க, நானும் யூனிவர்சல் ஆலயத்துக்கு போவேன் அப்படின்னு. எனவே நானும் ஒரு நாள் அவங்க கூட போகலான்னு நினைச்சேன். நான் ஆலயத்துக்கு போகும்போது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட்டமா இருந்தது. யூனிவர்சல் ஆலயத்துக்குள்ளாக போன வெள்ளிக்கிழமை கூட்டத்துல நான் நல்ல அனுபவத்தை பெற்றேன். ஏன்னா அந்த இரவு நான் நல்லா தூங்கினேன். இதுக்கு முன்னாடி எனக்கு தூக்கமே இரவுல வராம இருந்தது. ஆனா அந்த ஜெபத்துக்கு பிற்பாடு நான் நல்லா தூங்கினேன். ஏன்னா சாதாரணமாவே நான் ஒரு நாள் தூங்கணும் அப்படின்னா விடிய காலம் 3 மணிக்கு 4 மணிக்கு மேலதான் எனக்கு தூக்கமே வரும். ஆனா அந்த நாள் நான் ரொம்ப சீக்கிரமாவே தூங்கிட்டேன். அதுக்கு பிற்பாடு ஒரு 3 மாசத்துக்கு மேல நான் தொடர்ந்து யூனிவர்சல் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். அப்போ அங்கிருந்த போதகர் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, நான் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்படிக்கு. அந்த ஆலோசனையை நான் ஏத்துக்கிட்டேன். நான் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். நான் ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆரம்பிச்சேன். நான் பழைய ராணியா இனிமேலும் இருக்க விரும்பல. நான் என் வாழ்க்கையில வித்தியாசத்தை ஏற்படுத்த விரும்புறேன்னு நான் தீர்மானம் எடுத்தேன். ஏன்னா முன்பாக நான் எப்பவுமே கோவமா இருக்க ஒரு நபரா இருப்பேன். ரொம்ப சீக்கிரத்துல எனக்கு கோவம் வந்துடும். என்னுடைய கண்களை பார்க்கும்பொழுது அந்த அளவுக்கு வெறுப்பானது வெளியே தெரிஞ்சது. நான் என்னுடைய கணவரோட அவ்வளவா சண்டை போட மாட்டேன். ஆனா அவர் தெரியாம ஏதாவது விஷயம் சொல்லிட்டாரு வாய் தவறு அப்படின்னா எனக்கு அவ்வளவு கோவம் வரும். நான் தொடர்ந்து அந்த விஷயத்த வச்சு சண்டை போடுவேன். இந்த மாதிரி நான் எப்பொழுதுமே சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறதுனால அவர் அதிகமா வீட்டுல இருக்க மாட்டார், வெளியே இருக்குதான் அவர் தேர்வு செய்வார். அந்த நேரம் தானியல் உபவாசம் ஆலயத்துல நடந்துட்டு இருந்தது. நான் அதுல பங்கேற்றேன். நான் என்னுடைய தியாகத்தை தேவனுக்கு முன்னாடி அர்ப்பணித்தேன்.
தானியேல் உபவாசத்துல நான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட சந்தோஷம், சமாதானத்தை எனக்குள்ளாக நான் பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக முழுமையான சந்தோஷம் இருந்தது. அந்த உறுதி எனக்குள்ளாக இருந்தது. நான் எனக்குள்ளாகவே முழுமையா சந்தோஷமா இருந்ததுனால ஆத்தும அமைதி எனக்கு விருப்பமானது ஏற்பட்டது. இனிமேலும் முன்னாடி இருந்த ராணி இல்ல. முன்னாடி இருந்த ராணிக்கு எப்பவுமே பொறாமையானது இருந்தது, அந்த வெறுப்பானது இருந்தது. ஆனா இன்னைக்கு எனக்குள்ளாகவே முழுமையான வித்தியாசம் இருக்கு. எனக்கு என்னுடைய குடும்பத்தார் சந்தோஷமா இருக்காங்க. என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க. எனக்கு முன்பாக எப்பவுமே வீட்டுல சண்டை இருக்கும், ஆனா இப்போ அப்படி இல்லாம நாங்க சந்தோஷமா இருக்கோம். நான் இனிமேலும் அதிகமா கோவப்படுறது இல்ல. முன்னாடி நான் எப்படி சண்டை போட்டனோ அதே மாதிரி இனிமேலும் நான் சண்டை போடுற நபரா இல்ல. ஏன்னா சந்தோஷம் எனக்குள்ளாக இருந்ததுனால யூனிவர்சல் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்குள்ளாக அது ஒரு பரலோகம் போல இருந்தது. ஏன்னா எதெல்லாம் என்னால இந்த உலகத்துல பெற்றுக்கொள்ள முடியலையோ அது எல்லாவற்றையுமே நான் யூனிவர்சல் ஆலயத்துல கண்டடைந்தேன். நண்பர்களே, எல்லாமே உங்களுக்காய் சொல்லப்பட்டது. நான் உங்களை வரவேற்கிறேன். என்னோட ஜபத்துல இணையங்கள் எந்த இடத்துல இருந்து ஜபத்தை கேட்டு கொண்டிருந்தாலும் என்னோட ஜபத்துல இணையங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாய் ஒரு அதிசயம் நடைபெறும். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜபத்தை நாம் செய்ய போகிறோம். மகா பரிசுத்தம் உள்ள தேவனே, என் கரங்களை திரைக்கு நேராய் நீட்டி இந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் நான் குணமாக்குதலை அறிக்கை செய்கிறேன். ஆண்டவராக இயேசு நாமத்தினால் சுஸ்தமடையுங்கள். பள்ளி வியாதிகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால் குணமடையும். இந்த தண்ணீரை ஒரு கருவியாய் பயன்படுத்தி இதன் மூலமாய் ஜீவன், ஆரோக்கியம், விடுதலை இந்த சரீரத்துக்குள், இந்த ஆத்மாவிற்குள் செல்லட்டும். மன அழுத்தம் நீங்கட்டும், குழப்பங்கள் மறையட்டும், கோபங்கள் மறையட்டும், பரிதவிப்பான எண்ணங்கள் மறையட்டும். உள்ளத்தை உலுக்கி கொண்டிருக்கிற செய்தியை அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து சென்று கொண்டிருந்தார். இவர் விடுவிக்கப்படட்டும். இந்த தண்ணீரின் மூலமாய் இவருக்குள்ளும் வல்லமையை அறிக்கை செய்கிறேன். இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாழ்க்கையை கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீ என்றும் மாறாதவராய் இருப்பதினால் இன்றைக்கும் இந்த ஜபத்தை மூலமாய் விசுவாசிக்கிறவருக்கு ஒரு அதிசயம் நடைபெறும்படி கேட்கிறேன். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் ஆமென். விசுவாசிங்கள், ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. நாளை எங்களோடு மீண்டும் என்னைய மறக்க வேண்டாம். ஆசீர்வாதமான இடமா இருக்கட்டும். சென்று வாருங்கள். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை
பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?